மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 திருநள்ளாறு சனி பயிற்சி காலபுருஷனோட வீட்டுக்கு 12ஆம் இடத்துக்கு போறாரு. உங்களுக்கு ஜென்ம சனியா வராரு. அப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு விரய சனியா இருந்து உடல் ரீதியான விரயங்கள், பண ரீதியான விரயங்கள், இந்த மாதிரியான விரயங்கள் நிறைய கொடுத்துருப்பாரு. ஹெல்த் ரீதியான விரயங்கள், தூக்கம், நிம்மதி எல்லாம் கெடுத்து விட்டுருப்பாரு. இப்போ என்னன்னா ஜென்ம சனியா வராரு. அப்போ இன்னுமே உங்களோட ஹெல்த்ல கவனம் தேவை. செல்ஃபா நிறைய டவுட் போடுவீங்க. நாம இது பண்ணலாமா, நம்மளால முடியுமா, உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க பிளான் போட்டிருப்பீங்க. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அன்சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு உண்டான எல்லாமே நீங்களே அதை யோசிச்சிருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பு சம்மந்தப்பட்ட மாணவர்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க்கா படிங்க. கரெக்டா அந்த டைம் டேபிள் போட்டு படிங்க. ஏன்னா சனி பகவானுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா எதெல்லாம் முடியாது அதெல்லாம் வெற்றிகரமா கொடுப்பார். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த லக்னக்காரர்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் இந்த காலகட்டத்தில். குரு மாறுற வரைக்குமே கொஞ்சம் டென்ஷன் தான். அப்போ தூக்கமே இருக்காது இந்த காலகட்டத்தில். ஸோ குரு மாறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் இந்த ஜென்மசனி என்ன பண்ணும் அப்படின்னா கால், அப்புறம் நெஞ்சில் படபடப்பு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பாதம் சம்மந்த பிரச்சனை, பாதத்தில் இருக்கிற நகம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் பிரச்சனை, இது எல்லாமே கொடுப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு செருப்பு தானம் பண்ணுங்க. ஏன்னா பிகாஸ் என்னன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இந்த செருப்பு தானம் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் இல்லையா, வேர்வை சிந்தி ஒர்க் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அப்போ அந்த வேர்வை சிந்தும் போது உங்களுக்கு அந்த ஜென்மசனி அப்படிங்கிற ஜென்மம் என்றால் நெஞ்சு. அப்போ மன ரீதியான அந்த போராட்டங்கள், நெஞ்சு வலி இதெல்லாமே வராம அந்த படபடப்பு எல்லாமே இல்லாம உங்களை காப்பாற்றும். சனி பகவான் நிறைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய அந்த கர்மா கிளீன் பண்ணக்கூடிய இடத்துல வராரு. அப்ப நம்மளோட டேலண்ட்டையும் இந்த காலகட்டத்தில் அவர் உயர்த்த போகிறார். அதற்கான மனிதர்களை உங்களை மீட் பண்ண போறாங்க. 2.5 வருஷத்துல பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்ல ஏறி இருப்பீங்க. ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகள்னால பிரச்சனை வந்திருக்கும். பட் இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. 100% நல்ல தொழில் ஏதாவது பண்ணீங்கன்னா அப்படின்னு இந்த தொழிலை கண்டினியூ பண்ணிக்கோங்க. புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஒரு 2.5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். ஸோ 2029க்கு அப்புறம் நீங்க எந்த ஒரு பிளான் பண்ணீங்கனாலும் சக்சஸ் ஆகும். இப்போ வேண்டாம். நிறைய ஸ்பிரிச்சுவல் பிளானிங் சூப்பராக இருக்க போறீங்க. நிறைய டிராவல் பண்ண போறீங்க. எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைக்க போறீங்களோ உங்களுக்கு பெரியவங்களோட கைடன்ஸ் எல்லாமே வரப்போகுது. அது மூலியமா உங்களோட பிளானிங் ஜூனுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். சனி பகவான் கொஞ்சம் அலைச்சலும், கொஞ்சம் டென்ஷனையும், கொஞ்சம் உடல்ல நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்தாலும் குரு உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தோட வர்றாரு. ஏன்னா லக்னாதிபதி அங்கே 5ஆம் இடத்துல வரும்போது நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது. எல்லாத்துலேயுமே உங்களோட வெல்த்தாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆக போகக்கூடிய காலம் தான் இந்த 2.5 வருஷ காலம்.